எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் கர்நாடிக் மியூசிக்கை பிரபலம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி 3வது கான்சர்ட்டை பாபநாசம் சிவனோட பாடல்களை வந்து கிருதிகளை வந்து நாதஸ்வரம் வித்வான் மூலமாக பிரபலப்படுத்தலான்னு பார்க்குறோம். நாதஸ்வர கச்சேரி எல்லா ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது. ராகசுதா ஹாலில் டெஃபினட்டாக உங்களை 20th ஈவினிங் பார்க்குறேன். ஃபைனான்ஸ் பற்றி நம்ம 1-to-1 பேசுவோம். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்? ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சார், டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர். தோல்வியை பார்த்து பயப்படாத அப்படின்றது சார். பட் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம மைண்டில் வர்றது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா, அது அப்படி ஆயிடுச்சுன்னா, தோத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் ஆட்டோமேட்டிக்காக வர்றது ஒரு ஹியூமன் டெண்டன்சி சார். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? எக்ஸாம் எழுத போகிறோம்னா நம்ம ஃபெயில் ஆகிடுவோங்கிற பயம் நிறைய இருக்கும். இல்லாட்டா நம்ம எதிர்பார்த்த மார்க்கு வராமல் போனாங்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டா கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட் இன்னும் ஈஸியர். ஒரு பேட்ஸ்மேன் டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 500 வாட்டிக்கு மேலே இந்தியாவுக்கு வந்து 700 வாட்டிக்கு மேலே ஆடி இருப்போம். இந்த 700 வாட்டியில் 100 வாட்டி தான் 100 அடித்தோம். 100 வாட்டி 50 அடிச்சிருப்போம். ஸோ 200 வாட்டி 210 வாட்டி தான் 50க்கு மேலேயே அவன் அடிச்சிருப்பான். அவன் ஃபெயில் ஆனது 500 வாட்டி, அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆனது வெறும் 200 வாட்டி. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்ஸ். நீங்கள் கிரிக்கெட்டோ எனி ஸ்போர்ட் எடுங்க, டென்னிஸ் எடுங்க. டென்னிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்க, தி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஃபெடரர் வந்து வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஹி லாஸ்ட். தெல் பி ஒன்லி மேக்ஸிமம் 60-40 இருக்குன்னா மேக்ஸிமம். இல்லை 60% ஜெயிச்சிருப்பார், 40% தோற்றுருப்பார். பட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ஒரு மேட்சஸ் ஜெயிச்சிருப்பார். நான் டென்னிஸ்லேயோ கிரிக்கெட்லேயோ சொல்லும்போது ஈச் பால் இஸ் இம்பார்ட்டன்ட், ஈச் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். இஃப் ஆல் தி டைம் யூ ஆர் கோயிங் டு பி வரிடு அபவுட் வாட் வில் பி தி கான்சிக்வன்ஸ், நீ அந்த பாலையும் ஆட முடியாது, அந்த பாயிண்ட்டையும் ஆட முடியாது. ரைட்டா? இதுக்கு வழி வந்து யூ லிவ் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபெயில்டு. என்ன சார் ஒரே இதாக சொல்லிட்டீங்க? ஆமாம். இப்போ உனக்கு பிச்சைக்காரன்னு இருக்கிறதுக்கு பயம். முக்கால்வாசி பேருக்கு ஏழையாக இருக்கும், பணம் இல்லைன்னா என்ன பண்ணும் பயம். நீ உங்கள் வீட்டில் பிச்சைக்காரன் மாதிரி இருந்து பார்த்துறேன், உனக்கு பயமே போயிடுமே. ஓகே சார், நைஸ். யூ லிவ் தி அவுட்கம். மினிமலிஸ்டிக் லைஃபாவது குறைஞ்சபட்சம். மினிமலிஸ்ட் இல்லை, அந்த பெரிய வார்த்தை. ஒன்று வாட் எவர் இஸ் யுவர் வர்ஸ்ட் ஃபியர், அந்த பண்ணி பார்த்துறேன். விஷுவலைஸ் தட் அவுட்கம் அண்ட் டூ இட். தட்ஸ் ஆல், இட்ஸ் ஆல் ஓவர். ரைட் சார். அதை நீங்கள் நீ அந்த வந்து விஜயோட அப்பா ஒரு வீடியோவில் காமிச்சார் போல, உன் ஃப்ரெண்டு ஆய்விட அப்பனோட தான் ஒரு இன்டர்வியூவில் மெட்ராஸில் வந்து நான் இந்த இடத்துல தான் படுத்துட்டு இருந்தேன் நைட்லன்னு. ஸோ இப்போவும் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நைட்டில் வந்து இங்கே படுத்து பார்ப்பேன் பாரு. படுப்பார் இல்லை, 10 மணிக்கு முன்னாடி எல்லா கடையும் மூடிடும். டிரைவரை கொண்டு வந்து காரை நிறுத்துவார், பாயை விரித்து படுத்துட்டு 10 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்து போயிடுவார். ஸோ ஹீ கோஸ் பேக் டு வேர் ஹி வாஸ். என்னால் இன்னும் நிற்க முடியும்னு. நான் இங்கே இப்படி தான் வந்தேன் மெட்ராஸுக்கு. அவங்க வீட்டில் எல்லோரும் படித்தவங்க, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கலெக்டர், ப்ரொஃபஸர், டாக்டர்னு படிச்சிருப்பாங்க. இவர் ஒருத்தர் தான் படிக்காமல் ஊர்லேருந்து ஓடி வருவார் சினிமா நம்பி. அவர் நைட்டில் படுத்து பார்க்குறாருல. ரஜினிகாந்த் வந்து ஒரு குடிசையில் இருந்தார் ராயப்பேட்டாலன்னு சொல்லுவாங்க. நிறைய ரூமர்ஸ், எனக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியாது. அவரோட கல்யாண மண்டபத்து மேலே ஒரு குடிசை போட்டு, ஆமாம் இன்னும் இருக்காது, அந்த குடிசையில் போட்டு இருந்து தங்கி பார்த்துப்பாரு. இன்னும் அந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் இருக்குது. அதை அங்கே போய் ஒரு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போனப்போ அந்த குடிசையில் போய் பார்த்துட்டு வந்தவங்களே எனக்கு தெரியும். இது நடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அந்த குடிசையில் இருந்து பார்க்குறான்ல, அதான் நான் சொல்கிறேன், நெகட்டிவ் விஷுவலைசேஷன். ஃபர்ஸ்ட்டு கேஸ் என்ன, அந்த குடிசையில் போய் இருக்க போகிற அவன் பண்ணுறான்ல, இருந்து பார்க்குறான்ல, அப்புறம் என்ன பயம் இருக்குது? ஓகே, அது வந்து பீயிங் டவுன் டு எர்த்னு புரிஞ்சுக்கலாம். டவுன் டு எர்த் கிடையாது இதெல்லாம். வந்து நான் எப்படி வேணா, நீ வந்து வெளியிலன்னு பார்க்குறது அவன் டவுன் டு எர்த்துன்னு. எனக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குது. நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு கேஸ் சான்ஸ் என்ன? பெரியவரோட இதில் வந்து அவர் போய் திரும்பி தெருவில் படுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ரஜினிகாந்த் திரும்பி அவர் வந்து குடிசைக்கு போகணும். இருந்து பார்க்குறாங்கல்ல. அரவிந்த் சாமியும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தளபதி படத்தில் அவரோட பெட்டில் படுத்துட்டு இருந்தார். வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், அவர் வந்து என்னை எழுப்பி விட்டுட்டு அவர் பெட்டில் அவர் படுத்துருந்துருக்கலாம். ஆனால் சரி இவர் தூங்கட்டும், நான் வந்து ஃப்ரெஷர், நான் சரி இவர் தூங்கட்டும்னு சொல்லி அவர் கீழே படுத்துக்கிட்டாராம். இதை அரவிந்த் சாமி அவர்களே சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்கிறதா, இல்லை என்னால் எல்லாத்துலேயும் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லை,
ஐ எம் பியாண்ட் ஃபெயிலியர். எனக்கு ஃபெயிலியரை கண்டா பயம் இல்லை. ஸோ நான் ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ணணும், இங்கே தான் கீழே தான் தெருவில் தான் படுக்கணும், படுத்துட்டு போகிறேன். ஓகே சார். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறச்சே தெருவில் படுத்தேன்னா ம். நான் ஃபெயிலியர் இருக்கிறச்சையும் தெருவில் படுப்பேன்ல. ஸோ நான் வை வில் ஐ பி அஃப்ரைட் டு டேக் அ சான்ஸ்? ஓகே சார். இப்போ ஒரு தனி மனிதனா இப்போ திரு எஸ்எஸ்சி ஆகட்டும், இல்ல திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், ஒரு தனி மனிதரா இருக்கும்போது இத பத்தி பிரச்சனை இல்ல. பட் ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஃபேமிலி அனுபவிச்சு தான் அவனும் என்ன பண்ண முடியும். அந்த ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பயமே வேணாம். ஃபர்ஸ்ட்டு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கேஸ் என்ன இதுதான். அது இருந்து பார்த்துறேன். யூ லீட் தட் லைஃப் யூ ஃபியர். நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. நீங்க ஏதோ இன்டர்வியூவோ எங்கேயோ வெளியில போயிட்டு வரும்போது ஸ்பென்சர் பிளாசா கிட்ட காரை விட்டு நான் இறங்கிட்டேன். ஆமாம், பிறண்டு எழுதுவேன் ஸ்பென்சர் பிளாசா. பிகாஸ் ஐ டிட் வெரி பேட்லி. அந்த பர்டிகுலர் சீன் விச் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, ஐ டிட் வெரி பேட்லி. ஐ தாட் ஐ ப்ளூ இட் அப். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லையா. யூ ஃபேஸ்ட் இட். ஐ ஃபேஸ்ட் இட். இன்னைக்கு நீ போய் இருந்தால் என்ன ஆகும்? நான் இன்றைக்கும் போவேன். ஐ டோன்ட் மைண்ட். இல்லை இந்த மாதிரி அவர் ரோட்ல படுத்தாரு அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு உங்க எபிசோட்ல இப்போ நீங்க சொல்றீங்க தட் ஐ எம் நாட் ஆஸ் பிக் அஸ் எஸ்.ஏ. சந்திரசேகர் நார் ரஜினிகாந்த். ட்ரூ. பட் வாட் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களாலேயே பண்ண முடியுது. ஸோ யூ கேன் ஃபேஸ் அப் டு யுவர் ஃபெயிலியர். ஆனால் நீங்கள் அதை பண்ணது காரை விட்டு இறங்கி ஸ்பென்சர் கிட்ட நீங்கள் உட்காந்தது நீங்கள் ரஜினி அப்படி பண்ணாருன்றதை நினச்சோ? இல்லை, அது உங்களுடைய என்னோட வேர்ஸ்ட் அவுட்கம் என்ன, அங்கே தான் வரப்போகிறேன். தெருவில் உட்காந்துருவாம்பாங்க, தெருவில் உட்காந்து பார்த்துடுறது என்ன ஆகிட போகிறது. தெருவுக்கு வந்துடுதும்பாங்க. தெருவுக்கு தான் வந்து பார்ப்போம். ஒரு 3 ஹவர் உட்காந்து பார்த்தேன், என்னாச்சு, ஒன்றும் இல்லை. அவன் பாட்டுக்கு வரவன் போகிறவெல்லாம் போயிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஸோ யுவர் ஃபியர் இஸ் வாட் அதர்ஸ் வில் திங்க் ஆஃப் யூ. நோபடி ஹேஸ் டைம் டு திங்க் அபவுட் யூ. நாம தான் ஒரு மாய பிம்பத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்கிறவங்க. எனக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கான்னு தான். ஸோ எனக்கு ஐ எம் நாட் அஃப்ரைட் டு டேக் ரிஸ்க். பிகாஸ் பேசிக்லி எனக்கு ஓடுங்கிறது இருக்குது. 2 வேளை சாப்பிட்ணும், 2 வேளை காஃபி சாப்பிட்ணும், புஸ்தகம் வாங்கணும், பேப்பர் வாங்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபா மாதம். எல்லாம் சேர்த்து ஒரு 50,000-60,000 ரூபாயில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன, அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் எனக்கு என்ன யூஸே கிடையாது. நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எனக்கு ஐ கேன் டூ வித் இட். என்ன பண்ண முடியும் என்னால். அது எந்த வயசில் உங்களுக்கு வந்தது சார்? வெரி லேட். பிகாஸ் எனக்கு அது வரைக்கும் பயந்தேன். Till I really saw failure. 36, 37. 36, 37 வரும்போது I had failed before. ஆமாம். But I was afraid. நான் திரும்பி சக்ஸஸ் பண்ணும்போது நான் சக்ஸஸ் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் இருந்தது. அது போனப்புறம் 37 வாஸ் மை செகண்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் என்ன எங்கே இன்னும் இப்போ நாளைக்கு எல்லாம் போச்சுன்னா இல் மேக் எ கம்பேக். ஒரு வாட்டி மணி பேச்சு வந்து யூடியூப் கட் பண்ணிட்டான். ஐ நெவர் பாதர்ட். ஒரு மாதம். ஆமாம். ஸோ திரும்பி என்னால் ஒரு மணி பேச்சுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேச்சு போட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகேன். ஸோ அது திறமை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. நாளைக்கு யூடியூப் பேனர் இருந்தாலும் என் லைஃப் வில் நாட் எண்ட். அதான் வெளியில் புயலே அடித்தாலும் என்ன எதுவும் செய்ய முடியாது, என்ன ஒன்றும் செய்யாது. நான் திரும்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னை தேடி எங்கே வேணால் வந்து வருவான். ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அப்படி இல்லை, ஃபெயில் ஆகிட்டா என்ன நடக்கும் அதை அனுபவிச்சு பார்த்துரு. அதை அனுபவிச்சு பார்த்துட்டேன்னா அந்த பயம் போயிடும். ஃபைன் சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.